இங்க ஒரு பொண்ணு நேர மாசம் கர்ப்பிணியா இருக்கா. இப்ப சாமி கிட்ட போயிட்டு தினமும் என் புருஷன் எப்படியாச்சும் திரும்பி வரணும்னு வேண்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஆர்மிலையும் சோல்ஜரா இருப்பாரு. இப்ப காட்டுக்குள்ள திருடங்களை பிடிக்க ஒரு டீமோட அவர் கூட அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க திருடங்க எல்லாம் நம்ம ஆர்மி ஆளுங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்க ஆர்மி ஆளுங்க எல்லாரும் ஷூட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் ஷூட் பண்ண மாட்டாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறான். இப்ப அவனுக்கு உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இப்ப அவனை கேம்பு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவன் கேம்பு கூட்டிட்டு போறான். இப்ப அவனை கூட்டிட்டு போற வழியில ஒரு முக்கியமான விஷயத்த வாக்கிடைகள் சொல்றாங்க. இப்ப அவன் கூட இருக்கிறனா டீமுக்கு பெரிய லீடர்னு தெரிய வருது. இப்ப போற வண்டியில பாத்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆயிடுது. இப்ப கூட இருக்கிற திருடனே பாத்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி தரான். இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு வராங்க. அப்பதான் தெரியுது திருடன் பாத்தீங்கன்னா அவன் கிராமத்தோட மக்களோட உரிமைக்காக தான் அவ்வளவு தூரம் போராடிட்டு வரான்னு. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த திருடன் பாத்தீங்கன்னா மயங்கி வீந்துறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த திருடன் தப்பிக்கலான்னு பாக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கன் பாயிண்ட்ல புடிச்சிடறான். இப்ப அந்த திருடன் ரொம்ப நல்லவனா இருக்கிறதால அவனை ஷூட் பண்ண நம்ம ஹீரோக்கு மனசு வர மாட்டேன். இப்ப கண்ண மூடி ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்றான். அப்ப திருடன் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப அவனை எப்படியாச்சும் பிடிச்சலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாலே துரத்திட்டே போனான். ஆனா கடைசி வரையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் திரும்பியும் வரவே இல்லை. புருஷனுக்காக காத்திருந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கடைசியில குழந்தைய பிறந்துருது.